லெனின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தன்னை நாத்திகவாதி, ஒரு ஏத்திஸ்ட்னு சொல்லிக் கொள்கிறவர். ஆனா, இந்து மதத்தையும், இஸ்லாம் மதத்தையும் பெருசா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாரு. இவருடைய வேலையே கிறிஸ்தவத்தையும், கிறிஸ்தவ கடவுளையும், கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளை மட்டுமே அடிக்கிறத தொழிலா வச்சிருக்கிறாரு. ஒரு கிறிஸ்தவனா இவருடைய விமர்சனத்துக்கு வேதாகமத்திலிருந்து பதில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்படி இவர் இன்னைக்கு என்ன விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நல்லவர் அப்படின்னு நம்ம நிறைய மலைகளில் உள்ள பாறைகள்ல நம்ம பார்த்துருப்போம். அதை பத்தி அவர் வீடியோல எழுந்த சில உரையாடல்கள் மூலமா இவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது இயேசு நல்லவர் அப்படிங்கிற வசனங்கள் வேதாகமத்துல அதிகமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சங்கீதம் 106 1வது வசனம், சங்கீதம் 100 5வது வசனம். எனவே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாசகங்களை அவர்கள் எழுதுவது வழக்கம். அதை போல் அவர்கள் எழுதியிருப்பார்கள். இதுக்கு இந்த கள்ள ஆவி லெனின் தேவனை நம்பாதவர்களை அவர் நரகத்திலே கொண்டு அழித்து விடுவார், அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து மிகவும் கொடூரமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆனால் இவங்க கடவுள் அவரை நம்பலைன்னா நரகத்தில் போட்டுருவார். அப்போ தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்குற கடவுள் கெட்ட கடவுள்னா, தன்னை நம்பாதவங்களையெல்லாம் நரகத்தில் போட்டு கொடுமைப்படுத்துகிறவர் எப்படிப்பட்ட கடவுளாக இருப்பார்? இப்படி இவர் பேசும்போது வேர்ல்டு வியூவில் பொதுவான மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, கிறிஸ்தவரை ஏசு கிறிஸ்துவ நம்பலனா அவர் நரகத்தில் போட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு பின்பத்தை நம்பிப்பாங்க. ஆனால் அது கொடூரமாக தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றி பேசும்போது அதனுடைய நம்பிக்கைகளை வைத்து அதன் ஆழத்தை புரிந்து பேசணுமே தவிர பொதுவாக பேசக்கூடாது. ஏசு கிறிஸ்துவை நம்ம நம்பலனா அவர் நம்மளை நரகத்தில் போட்டுருவாரு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒரு ரூமில் நம்ம லைட்டு போடுறோம், அதனால அந்த ரூம் வெளிச்சமாக இருக்குது. இப்போ அந்த லைட்டை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ ஈவென்ச்சுவலாக அந்த அறையில் இருள் சூழ்ந்துடும். இந்த கான்செப்டை வச்சுட்டு 1 யோவான் 1:5, சங்கீதம் 36 9, 1 தீமோத்தேயு 6:16 படி இயேசு கிறிஸ்து அந்த லைட்டாக இருக்கிறார். அப்போ ஏற்கனவே இருள் இருக்குது, ஏற்கனவே நம்ம பாவத்தில் பிறந்திருக்கிறோம். ஒளி அப்படிங்கிற அந்த லைட்டு தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில பாவம் அப்படிங்கிற இருள் போயிடும். இப்போ அந்த லைட்டு நம்மளை விட்டு போயிருச்சுன்னா இருள் அப்படிங்கிற அந்த பாவம் நம்மளை சூழ்ந்துரும். ரோமர் 6:23 படி பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி பார்த்தா பாவம் அப்படிங்கிறது நமக்கு பிறப்பிலே இருக்கு. நாம பாவத்தினாலே கர்ப்பந்தரிக்கப்பட்டோம். அந்த நரகத்திலிருந்து நம்மளை நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு கூட்டு போற வேலையை தான் இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் அவரை நம்புங்க, அவர் நல்லவர், அவர் அன்பானவர், நம்மளை நித்தியத்துக்கு கூட்டு போறாருன்னு சொல்றோம். 20 வருஷம் ஊழியம் பார்த்தேன்னு சொன்னாரு. கிறிஸ்தவத்தோட ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இது. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எல்லாரும் படுற எல்லா கஷ்டத்தையும் கிறிஸ்தவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு அகால மரணம் வருது, கிறிஸ்தவங்களுக்கு கொரோனா வருது, கிறிஸ்தவங்களுக்கு புற்றுநோய் வருது, கிறிஸ்தவனுக்கு தான் கேன்சரு, நோய், அகால மரணம் எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இது இவர் சொல்லி தான் நமக்கு தெரியுது. போங்க ப்ரோ, பைபிளில் எங்கேயுமே சொல்லலை நீங்கள் ஜீசஸை ஃபாலோ பண்ணினா உனக்கு நோய் நொடி சாவு எதுவும் வராதுன்னெலாம் சொல்லலை. நல்லா படித்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லியிருக்கு. யோவான் 16:33, லூக்கா 9:23 படி உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்குது. அதனால நீங்க அவரை பின்பற்றினா உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு யாரும் சொன்னாங்க. கிறிஸ்தவங்களே சொன்னா கூட அதை நம்பாதீங்க. அது வேதாகமத்தோட சத்தியம் கிடையாது. அது அந்நிய சத்தியம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தின் மூலமாக பாடுபட்டும் கர்த்தர் பேர்ல நம்ம நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லுது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்துல எவ்வளவு பாடுபட்டு மரணம் அடைஞ்சு அதை ஜெயித்து வரலாற்று பூர்வமாக ஆதாரமாக அவர் உயிர் தெழுந்தாரோ, அதே போல கிறிஸ்தவர்களும் பாடு மரணம் அடைஞ்சாலும் இந்த உலகத்துல அதை அவர்கள் ஜெயித்து மறுமைக்கு போவாங்க. அந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குது. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய மரணத்திற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. நாத்திகர்களாகிய உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது லெனின் ப்ரோ? நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு என்ன பர்பஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? அடுத்த விஷயம், கட்டாய தசம பாகம் காணிக்கை கொடுத்தாதான் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிழைப்பு நடத்துற நிறைய திருச்சபைகள் இருக்குது. நான் மினிஸ்ட்ரிக்குள்ள வரும்போது கூட when we started doing our productions, okay, யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாங்கள் எதுவுமே சும்மா ஃப்ரீலாம் கிடையாது. இதெல்லாம் ஓகே, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. எவ்ரிதிங் இஸ் மணி. Okay, so what I'm trying to say is everything is money.
அந்த மாதிரி திருச்சபைகளை, அந்த மாதிரி தலைவர்களை ஆண்டவர் அன்றைய காலத்தில் எதிர்த்தாரு. மத்தேயு 23:1-14 வரை படிச்சா தெரியும். அது மட்டும் இல்லாம 2 கொரிந்தியர் 9:7 படி நம்ம கட்டாயத்தின் பேர்லயும் இல்லாம, விசனமாயும் இல்லாம, நமக்கு தோன்றத, நம்ம மனசுல நினைக்கிறத நாம காணிக்கைகளா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சகோதரன் இடத்துல நீ பகைச்சிட்டு இருந்தனா அந்த காணிக்கையே வேணாங்கிறத அவர் சொல்றாரு. அப்பேற்பட்ட தேவன். அதனால இப்படி திரித்து பேசுறவர்கள் இடத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த விஷயம், கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவர்கள் மக்களை பயத்திலே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நீ கைவிடப்படுவாய். பைபிள் ஒழுங்காக வாசிக்கலைன்னா பரலோகம் போக முடியாது. தசம பாகம் கொடுக்கலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஒரு கிறிஸ்தவருக்கு வேலை போச்சா, நீ ஒழுங்காக காணிக்க கொடுக்கல, சர்ச்சுக்கு நீ பணம் ஒழுங்காக கொடுக்கல, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் பயமுறுத்தியே தான் கிறிஸ்தவர்களை அடிமைகளாக வச்சுருக்கிறாங்க. 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வசனம் இருக்குது. அப்போ தேவன் நம்மளத்துல அன்பா இருக்கும்போது அந்த அன்புல நமக்கு பயம் இல்லை, நம்ம பயப்படவும் தேவையில்லை. ஆகவே நாம ஆண்டவர் இடத்துல பூரண அன்பா இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. நாம விருப்பப்படி சுதந்திரத்தோட வாழலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நீங்க ஏத்திஸ்ட், நாத்திகவாதின்னு சொல்றீங்க. இப்போ நாத்திகவாதி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும். நீங்க இந்த உலகத்துல நினைச்ச விஷயத்த பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா மனுஷன் விதிச்ச ஸ்டாண்டர்ட்ஸின் அடிப்படையில், அந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதே போல கிறிஸ்தவ மதத்தினுடைய நம்பிக்கையை பார்க்கும் பொழுது, நீ கடவுளை நம்பலனா அவர் உன்னை நரகத்தில் போட மாட்டாரு. பாவம் ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே நீ நரகத்துக்குரியவன் தான். அவரை ஏற்றுக்கொண்ட அப்படின்னா உனக்கு பரலோகம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. இதுதான் கிறிஸ்துவத்துடைய ஸ்டாண்டர்ட். நம்ம பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழணும், அவரை நம்பணும் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ உங்க ஸ்டாண்டர்ட்ல, உங்க பார்வையில சமாதானம் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில கடவுள் சொல்ற சமாதானம் இந்த உலகத்துக்குரிய சமாதானமே கிடையாது. சுகபோகமான அந்த பணம் நிறைந்த வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவத்துல உலக வாழ்க்கை, உலக ஆசீர்வாதம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஒரு பரலோக வாழ்க்கை, அந்த பரலோக சமாதானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பைபிளை நம்ம நல்லா படித்தோம், நல்லா தியானிச்சனால எல்லாம் புரியும். இப்போவும் சொல்கிறேன், இயேசு நல்லவர், இயேசு அன்பானவர், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து லெனினையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார்.